இடைவெளிக்கு முன்பாக நாம் உடலில் ஏற்படக்கூடிய வேனில் கட்டிகளை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போது ஒரு சிலருக்கு பருவ வயதில் முகப்பரு என்று சொல்வார்கள், பிம்பிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அந்த முகப்பருவை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போது இளம் வயதினருக்கு வரக்கூடிய ஒரு மிக அசாதாரணமான ஒரு நோய் இந்த முகப்பரு. காரணம் என்னவென்றால், உடலில் அளவிற்கு அதிகமாக எண்ணெய் பசை சேர்தல் மற்றும் தேவையில்லாத கொழுப்பு வகையான பொருட்களை உட்கொள்ளுதல் மற்றும் அளவிற்கு அதிகமாக கிருமிகள் மற்றும் பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகள் முகத்தில் பட்டுவிட்டால் அவற்றால் உடனடியாக முகம் முழுக்க சிறு சிறு கொப்பளங்களோடு சிறு சிறு கட்டிகள் தோன்றும். முகப்பரு என்று அழைப்பார்கள். அந்த பிம்பிள்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த கட்டியில் இருந்து ஒரு நீர் சுரக்கும். அந்த நீர் சுரந்தவுடன் அந்த கட்டி மறைந்து விட்டால் அந்த பகுதியில் பிளாக் டாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள் ஏற்பட்டுவிடும். அவற்றை மறைப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டி இருப்பதால் அவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான அற்புதமான ஒரு மருத்துவ முறையை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் மூலிகை துத்தி இலை. இதற்கு கிராமப்புறத்தில் சீப்புக்காய் செடி என்று சொல்வார்கள். இதனுடைய காய் பார்ப்பதற்கு சீப்பு போலவே தோன்றுவதால் அந்த பெயர் வர காரணம் ஆயிற்று. துத்தி இலை அற்புதமான குணம் கொண்ட துத்தி இலை பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது. குறிப்பாக தோல் பகுதியில் உள்ள கருப்பு புள்ளிகளை நீக்குவதில் முதன்மை பங்கு வகிக்கின்றது. மற்றும் மூலம் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ் கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்திற்கு அதி அற்புதமான ஒரு மருந்து இந்த துத்தி இலை. இந்த மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தில் தோன்றக்கூடிய அத்தனை வகையான நோய்களுக்குமே துத்தி இலை மிக சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கின்றது. மேலும் பல்வேறு வகையான வயிற்று புண்கள், குடல் புண்கள், குடல் அழற்சி என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு துத்தி இலையை நாம் சிறு கீரையாக எடுத்துக்கொண்டு கடைந்து சாப்பிட்டோமானால் அதிலிருந்து வரக்கூடிய எல்லா வகையான ஆற்றல்களும் மிகவும் அற்புதமான பலன் தரும். குடல் புண்களை ஆற்றும், வேனில் கட்டிகளை குறைக்கும், முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளை போக்கக்கூடிய ஆற்றல் துத்தி இலைக்கு இருப்பதால் துத்தி இலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மகா குளிர்ச்சியை தரக்கூடிய, உடலுக்கு தேவையான அழுக்குகளை நீக்கி தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சந்தனத்தூள். அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரியினுடைய வாசம் வீசக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் மிகுந்த நறுமணமுள்ள ஒரு மூலிகை. இந்த மூலிகை அற்புதமான வேனில் கட்டிகள், முகப்பருக்கள் மற்றும் கிருமிகள் வராத வண்ணம் பாதுகாக்கும். தோலில் உள்ள அழுக்குகளை நீக்கும். இது ஒரு கிருமி நாசினி என்பதால் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக துத்தி இலையை அரைத்து சாறு எடுத்து வைத்துள்ளோம். இத்தனை பொருட்களையும் கொண்டு நம் முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் என்று அழைக்கக்கூடிய முகப்பருக்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய வடுக்கள், ஸ்கார் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், அவற்றை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது பார்க்கலாம். அதற்காக நாம் துத்தி இலையை அரைத்து வைத்து கொண்டுள்ளோம். மேலும் கஸ்தூரி மஞ்சள், சந்தனத்தூள் இவற்றை கொண்டு இப்போது அதற்காக மருந்து ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அன்பான நேயர்களே, நன்றாக பார்த்து நீங்களும் செய்யலாம். முதலில் நன்றாக அரைத்த சந்தனத்தூள் 1/4 தேக்கரண்டி. அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் 1/4 தேக்கரண்டி. சந்தனத்தூள் மற்றும் கஸ்தூரி மஞ்சளை நன்றாக தூளாக கலக்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அரைத்து வைத்த துத்தி இலை சாற்றை 3 தேக்கரண்டி விடவும். அனைத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக எல்லா மூலிகையும் இதனுடன் கலந்து விட்டது. முகத்தில் எங்கெல்லாம் பருக்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட அந்த கருப்பு புள்ளிகள் உள்ளதோ அந்த இடத்தில் நாம் கைகளால் தேவையான அளவிற்கு இம்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தேவைப்படுகின்ற இடத்தில் நாம் பூசிக்கொள்ளலாம். எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் பூசிவிட்டு சுமார் 1 மணி நேரம் கழித்து சாதாரணமாக நாம் குளித்து விட்டோமானால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறைந்துவிடும். மேலும் அந்த கட்டிகள், பருக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பருக்கள் படிப்படியாக
உள்வாங்கிவிடும். அந்த பருக்களால் ஏற்படக்கூடிய காயங்கள் அல்லது ஸ்கார் என்று சொல்லக்கூடிய கருப்பு புள்ளிகள் படிப்படியாக மாறிவிடும். கண்டிப்பாக ஒரு வார காலத்திற்கு இதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். 7 நாட்கள் பயன்படுத்தி வந்தோமானால் பூரணமாக நலம் பெறலாம். முகத்தை நாம் பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறும் அளவிற்கு முகத்தில் ஒரு பளபளப்பு தோன்றும். மேலும் இதனால் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளும் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா வகையான நோயிலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆகையால் இந்த மூலிகையை நீங்களே தயாரித்து இதனுடைய மருத்துவ குணத்தை